பகவத்கீதை ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, பகவத்கீதை திருதராஷ்டிர உவாச்ச அப்படின்ற வார்த்தையிலிருந்து ஆரம்பிக்குது. பொதுவா எந்த சாஸ்திரத்தை நம்ம எழுதினாலும் சப்தத்தோடையோ இல்ல ஸ்ரீ அப்படின்ற சப்தத்தினோடய ஆரம்பிக்கிறது வழக்கம். சாஸ்திரம் எப்பயும் அப்படிதான் ஆரம்பிக்கும். நமக்கு வேதாந்த சூத்திரம் அப்படின்னு அதாதோ பிரம்ம ஜிக்யாசா அப்படின்னு சப்தத்தினால் அகாரத்தினால ஆரம்பிக்குது. அதே போல ராமாயணம் அப்படின்னாலும் தபஸ்வாத்தியாய நிரதம் அப்படின்னு ஆரம்பிக்குது. இல்ல மகாபாரதம் அப்படின்னாலும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு ஆரம்பிக்குது. ஸ்ரீமத் பாகவதம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னு ஆரம்பிக்குது. இப்படி நீங்க எந்த சாஸ்திரத்தை எடுத்தாலும் ஒரு மங்களகரமான சப்தத்தோட தான் ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும்போது பகவத்கீதை மட்டும் ஏன் திருதராஷ்டிர வாச்சன் ஆரம்பிக்குது? ஆரம்பத்துல திருதராஷ்டிரோட பேர் ஏன் சொல்ல வர்றாங்க? டைரக்டாவே ஸ்ரீ கிருஷ்ண வாச்ச இல்ல ஸ்ரீ பகவான வாச்ச அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கலாமே. நம்மளுக்கு விஷ்ணுசாசனா எப்படி ஆரம்பிக்குது? ஸ்ரீ வைஷம்பாயன வாச்ச அப்படின்னு ஆரம்பிக்குது. வைஷம்பாயனர் கூற ஆரம்பித்தார். வைஷம்பாயனர் பக்தர் இல்லையா? அவர் சொன்ன நல்ல விஷயம்தான். அது வியாசதேவர், வியாசரோட சிஷ்யர், அவரோட பேரை சொல்லலாம். திருதராஷ்டிரனுடைய பேரை ஏன் சொல்லணும்? அவன் அவ்வளவு ஒண்ணு நல்ல ஆள் கிடையாது. திருதராஷ்டிரோட பேர் ஏன் சொன்னாங்க? யாருக்கா தெரியுமா? திருதராஷ்டிரனுடைய பேர் ஏன் முதல்ல சொல்லியிருக்காங்க பகவத்கீதையில அப்படின்னு சொல்லிட்டு? தெரிஞ்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். திருதராஷ்டிரனுடைய பெயர் ஏன் முன்னாடி சொல்லப்பட்டிருக்கு பகவத்கீதையில? சுந்தரபாண்டியன். சுந்தரபாண்டியன் அன்மியூட் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா. சுந்தரபாண்டியன் அன்மியூட் பண்ணுங்க. ஓகேங்க பிரபுஜி, பண்றேங்க பிரபுஜி. ஹரே கிருஷ்ணன் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நாமளும் பற்றுதல் அறியாம குழப்பத்துல இருக்கோம், அதனால அங்க அதுல இருந்து ஆரம்பிச்சாங்க பிரபு. இல்ல திருதராஷ்டிரன்ற பேர் ஏன் கொண்டு வந்தாங்கன்னு நான் கேக்குறேன். திருதராஷ்டிரன் மாதிரி நாமளும் பற்றுதல் அறியாமை குழப்பத்துல இருக்கோம். திருதராஷ்டிரன் எப்படிப்பட்ட பற்றுதல் அறியாமை குழப்பத்தில் இருந்தா? பாசம், அவர் மகன் மேல வச்ச கண்மூடித்தனமான பாசம், அந்த மாதிரி நம்மளும் பற்றுதலும் அறியாமை குழப்பத்துல இருக்கிறதுனால. ஓகே, நீங்க ஆல்ரெடி கேட்டிருக்கீங்க. நான் உங்களை ஃபர்ஸ்டே சொல்லிடக்கூடாது. மதுரைக்காரங்க நீங்க கேட்டிருப்பீங்க. வெரி குட். சரி, ஓரளவுக்கு கரெக்டா தான் சொன்னீங்க. வேற யாராவது ட்ரை பண்றீங்களா? இன்னும் ஒருத்தர் யாராவது ட்ரை பண்றீங்களா? குமரேசன். தேங்க்யூமா, நல்லா சொன்னீங்க. ஹரே கிருஷ்ணா. நன்றி பிரபு. கோயிலு தான் வர்றது கிடையாது சாட்டர்டே. வரோம் பிரபு, வரோம். ஓகே. நேத்து பார்த்தோம் பிரபு, நல்லா இருந்தது பிரபு. ஓகே. ஹரே இங்க கிருஷ்ணா. குமரேசன். குமரேசன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசணும் குமரேசன் சார். கேட்கலையே எனக்கு எதுவும். இருக்காருங்க பிரபுஜி. கேட்கலையே. குமரேசன் பிரபு, ஹரே கிருஷ்ணா. நீங்க பேசலாம் பிரபு. இல்ல, அவர் இயர்போன்ஸ்ல வச்சு பேசினாலும் கேட்கலன்னு நினைக்கிறேன். மைக் சரியா கேட்கல. ஆமாங்க பிரபுஜி. நெக்ஸ்ட் நான் பதில் சொல்லிடுறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. திருதராஷ்டிரனுக்கு சொல்லுங்க சொல்லுங்க. ஹரேஷ்ணா. திருதராஷ்டிரர் மகன் மேல பற்று பாசல் இருந்தாலும் அவருக்கு பாண்டவர்கள் மீது ஒரு பொறாமையினால அந்த மகாபாரதமே ஃபர்ஸ்ட் பேசப்பட்ட காரணமே, மகாபாரதத்தின் காரணமே அவ்வளவு வராது. ஹலோ குருஜி, பிரபுஜி கேக்குதா? கேக்குது கேக்குது. சொல்றேன் பிரபுஜி. சொல்லுங்க. அதான் திருதராஷ்டிரன் வெறும் பற்றுதல் மட்டும் இல்லாம பொறாமையும் சேர்ந்து அவன்கிட்ட குடிகொட்டனால குழப்பம், பொறாமை, பாசம், பற்றுதல்னு சொல்லி அவருக்கு ஒரு மனநிலை, சரியான மனநிலை இல்லாம தாங்க ஜெயிப்போமோ மாட்டோம்ன்ற ஒரு மனநிலையில இருந்தனால அவர் முதல்ல அவர் தெளிவுபடுத்துறதுக்காக தான் அவர் கேட்கிறாரு ஜி. 3 மலம் கொடுத்துருங்க. சொல்ல மாட்டீங்க. கரெக்ட் கரெக்ட். ஓகே, வெரி குட். தேங்க்யூ. தேங்க்யூ.
ஓகே. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஸோ திருதராஷ்டிரனுக்கு 2 முக்கியமான குணங்கள் சொல்லப்படுது மகாபாரதத்துல. என்ன குணம் சொல்றாங்க அப்படின்னா, ஒண்ணு திருதராஷ்டிரன் வந்து திருதராஷ்டிர அப்படின்ற சப்தமே அவனுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது அப்படின்னா, யார் ஒருவன் தான் இருக்கக்கூடிய இடத்து மேல பற்று வச்சிருக்கானோ அவனுக்கு பேரு திருதராஷ்டிரன் அப்படின்னு பேர் சொல்றாங்க. திருத அப்படின்னா உறுதியான, ராஷ்டிர அப்படின்னா வாழக்கூடிய இடம், நாடு. ஸோ யார் ஒருவன் தான் வாழக்கூடிய நாட்டு மேல அவ்வளவு பற்றுதல் வச்சிருக்கானோ அவனுக்கு பேரு திருதராஷ்டிரன் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. இப்ப இங்க நாடு அப்படிங்கிறது நம்முடைய உடலையும் குறிக்கும். அப்ப யார் ஒருவன் தான் வாழக்கூடிய உடம்பு மேல அவ்வளவு பற்றுதல் வச்சிருக்கானோ அவங்கள திருதராஷ்டிரர்கள் அப்படின்னு சொல்லலாம்னு சொல்றாங்க. அடுத்த குணம் என்ன அப்படின்னா, திருதராஷ்டிரன் வந்து பிறவினாலே குருடன். குருடனா இருந்தாலுமே கூட அவங்க பையன் மேல அவனுக்கு அவ்வளவு பற்றுதல். அந்த பற்றுதல் எதை காட்டுது அப்படின்னா, நாமும் என்ன பண்றோம், உண்மையில சொல்ல போனோம் அப்படின்னா திருதராஷ்டிரன் தன்னுடைய பையனை பார்த்ததே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து துரியோதனை பார்த்ததே கிடையாது. துரியோதனை எப்படி இருப்பான்னு கூட தெரியாது. அவன் வெள்ளையா இருப்பானா, கருப்பா இருப்பானா, ஹைட்டா இருப்பானா, குள்ளமா இருப்பானா, ஒல்லியா இருப்பானா, குண்டா இருப்பானா, எதுவுமே தெரியாது. ஆனா பார்க்காத ஒரு துரியோதனன் மேல திருதராஷ்டிரனுக்கு ஈர்ப்பு. எப்படி? வெறும் காதால கேட்டே ஈர்ப்பு. துரியோதனன் அப்படின்ற பேரை கேட்டாவே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுமா. என்னுடைய மகன் துரியோதனன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவானா. உண்மையில சொல்ல போனோம் அப்படின்னா, அந்த துரியோதனன் மற்றும் எல்லா கௌரவர்கள் 100 பேரை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த துரியோதனன் வந்து ஒரு நரிய போல ஊழ விட ஆரம்பிச்சான பிறந்தத உடனே. அப்பயே பார்த்து சொன்னார், விதுரர் சொன்னாரு, அண்ணா இந்த ஒரே ஒரு பையனை மட்டும் நீ விட்டுரு. இந்த ஒரு பையனை நீ கொண்டு போட்டுட்ட அப்படின்னா மத்த 99 மிஞ்சிரும். இந்த ஒரு பையன் இருந்தானா மத்த 100 பேரும் சாக வேண்டியதுதான் அப்படின்னு அப்பயே சொன்னாரு. ஆனா என்னமோ தெரியல, அவனுக்கு அந்த பையன் மேல அவ்வளவு பற்று வந்துருச்சு. பார்க்காத பையன் மேல வெறும் காதால அவனுடைய பேரை கேட்டே பற்றுதலை ஏற்படுத்திக்கிட்டான். இது திருதராஷ்டிரனுடைய அடுத்த ஒரு முக்கியமான குணம். இது எதை காட்டுது அப்படின்னா, நமக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சுகத்தை காட்டுது. பிரகலாத மகாராஜத்தை கேட்கும் பொழுது, இந்த உலகத்துல சந்தோஷம் எங்கப்பா இருக்குன்னு கேட்கும்போது, ஆஹ் குத்ராட்ச ஸ்ருதி சுகாக மிருகதிருஷ்ண ரூபாகன்னு சொல்றார். எங்க இருக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது? காதுல தான் இருக்கு. ஸ்ருதி சுகாக அப்படின்னு சொல்ற. ஸ்ருதி சுகாகனா காதுல கேள்விப்பட்டிருக்கோம் சந்தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு. நான் வாழ்க்கையில என்ன பண்றோம், இங்க சந்தோஷம் இருக்கு, அங்க சந்தோஷம் இருக்கு, இது செஞ்சா சந்தோஷம், அதை செஞ்சா சந்தோஷம், என்ன பண்றோம் எல்லாருமே காதுல கேள்விப்பட்டிருக்கோம். பட் சந்தோஷத்தை யாரும் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. சோ பார்க்காத அந்த சந்தோஷத்தை நம்ம என்ன பண்றோம், வெறும் காதாலேயே கேட்டு அது மேல பற்றுதல் வளர்த்துக்கிறோம் இல்லையா, அதுதான் திருதராஷ்டிரன்னா. சோ அதை போல 2 குணங்களை பத்தி பேசியிருக்கோம் இப்ப நம்ம. ஒன்று, இருக்கக்கூடிய உடல் மேல பற்று வச்சிருக்கக்கூடியவன் திருதராஷ்டிரன். 2வது, தான் காதால கேட்டு பார்க்காத அந்த சந்தோஷத்து மேல பற்று வச்சிருக்கோம் இல்லையா, அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க நினைக்கிறோம் இல்லையா, இது 2வது குணம் அப்படின்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட 2 குணத்தை சொல்லும் பொழுது, இது 2 குணத்தை நமக்கு காட்டுறாரு. என்னது? யாரு ஒருவன் தன்னுடைய உடல் மேல பற்று வச்சிருக்கானோ, இந்த உடலை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த உடல் மேல ரொம்ப பற்று வச்சிருக்கானோ அவன் திருதராஷ்டிரன். 2வது குணம் என்ன சொல்றாரு அப்படின்னா, யாரு ஒருவன் பார்க்காத சந்தோஷத்து மேல வெறும் காதால கேட்டு சந்தோஷம் சந்தோஷம் அப்படின்ற விஷயத்த வெறும் காதாலேயே பற்றுல வளைச்சுக்கிறானோ அவனுக்கு பேர் திருதராஷ்டிரன்னு சொல்றார். இந்த 2 குணம் நமக்கு இருக்கிறதுனால, நம்மை பற்றிய சாஸ்திரமா இருக்கிறதுனால திருதராஷ்டிர வாசனை ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா இது நமக்கு பொதுவான நம்மை பற்றி விளக்கக்கூடிய சாஸ்திரமா இருக்கிறதுனால திருதராஷ்டிரனோட பேரை முதல்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆச்சாரியர்கள் விளக்கம் கொடுக்குறாங்க.